ஃப்ரெண்ட்ஸ் என்ஐடிடிஆர் துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் இளநிலை உதவியாளர் கேட்டகரி உட்பட வந்து உங்களுக்கு 9 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணதுல இங்க டிப்ளமோ, டிகிரி எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 57,700ல இருந்து 98,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 24 ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்க போஸ்டல்லயும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் ஷார்ட் நோட்டீஸ். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ரிசர்ச்சில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸ். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹார்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷனுக்கு வந்து பாருங்கள் 9th ஜூலை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டேட் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 24 ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. 2யுமே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டகரி. இது வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்கள் 29,200லேருந்து 92,300 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் ஹிந்தி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிசரபிளாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகரி. இதில் வந்து பாருங்கள் 29,200லேருந்து உங்களுக்கு 92,300 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇ, பிடெக்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில கேட்டகரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 35 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பற்றில அது வந்து டிசரபிளாக தான் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவாங்க. 35 வயசு வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 19,900லேருந்து 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கும் நீங்கள் 12th நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட் டிகிரிலாம் முடிச்சிருந்தீங்கன்னா முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் டிகிரி வந்து நீங்கள் சினிமா கேட்டகரி நீங்கள் வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் டிப்ளமோவில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது வந்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ சீனியர் லைப்ரரியன் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஏ லெவலில் போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. 57,700லேருந்து 98,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கெலாம் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் 25லேருந்து 35 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்குமே வந்து குரூப் ஏ லெவலில் போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. 67,700லேருந்து 2,08,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கெலாம் வந்து எம்இஎம் டெக் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் லெவலில் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பிஇ, பிடெக் வந்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸு 2வது நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் காமிக்கிறது. இது எல்லாமே ஹை லெவலில் வந்து உங்களுக்கான சேலரியாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் காமிச்ச மத்தியில் அதில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.